ஈழ இன அழிப்பு சார்ந்த புகைப்பட ஆவணங்களை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு போய் அதை ஆவணப்படுத்தின ஒரே நபர் வந்து தலைவர் வேல்முருகன் தான். இதை வந்து யாருமே மறுத்திட முடியாது. திமுக எப்போதும் போல எப்படி மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த வாக்குறுதி மறக்குதோ, அது மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலுக்கு பிறகு வந்து அதை மறந்து போகுது அப்படிங்கிறதா பிரச்சனையா இருக்கு. நாங்கள் காங்கிரஸ் எந்த இடத்துலையும் ஆதரிக்கவே இல்லை. தொடர்ச்சியாக வேல்முருகன் சொன்னதுதான், நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஆதரவாக எந்த இடத்துலையும் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்பது வெளிப்படையாக அறிவிச்ச ஒரே தலைவர் அவர் தான். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் வந்து இல்லாமல் போயிடுச்சா? இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளை விட கூடுதலாக சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்திருக்கின்றது புள்ளிவிவரம் சொல்லுது. அவர் வந்து இந்த ஆட்சியின் ஒரு முகமாக நிறுத்தப்பட்டிருக்காரே தவிர அவர் மூளை இங்கே வேலை செய்யல. அவர் மூளையை இன்னொருவர் இயக்குகிறார்கள் என்பதுதான் வந்து நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கு. நாங்கள் மறுபடியும் சொல்கிற சீட்டு எங்களுக்கு தேவையே இல்லை. எங்கள் கோரிக்கை ஏற்பதாக அறிவிங்கள், எங்களுக்கு சீட்டு தேவையில்லை. இதை ஓப்பன் சேலஞ்சாக சொல்லிட்டோம்ல, இதே ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ வேல்முருகனுடைய கோரிக்கைகளை ஏற்கிறோம், அவர்கள் வந்து தொகுதிகள் கேட்காமல் எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சொல்லுங்கள். இது எப்படி சமூக நீதி கட்சி? இது எப்படி நீங்கள் இடதுசாரி சிந்தனையை பரப்பக்கூடிய கட்சியாக இருக்கும்? நீங்கள் விசிகாவை இன்னும் ஜாதிய கட்சியாக தான் பார்க்குறீங்க. இல்லைனா இன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுக மதிக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு திமுக எத்தனை மாவட்ட செயலாளர் வந்து பட்டியல் சமூகத்தில் கொடுத்துருக்கீங்க? அதை மீடியாக்கள் வந்து அதை பெரிதுபடுத்தவில்லை, அது ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கல. மற்ற நீங்கள் பிக் பாஸ் கொடுக்குற முக்கியத்துவத்தையோ, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி கொடுக்குற முக்கியத்துவத்தையோ உண்மையான போராளிகளுக்கு இந்த மீடியாக்கள் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வேதனையாக பதிவு செய்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலை மிக தீவிரமாக எதிர்கொள்ள தயாராக இருக்குது. யார், திமுகவையா அதிமுகவை? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன். வணக்கம் சார். வணக்கம். கட்சி மிக நீண்ட காலமாக திமுகவிலே பயணிச்சிங்க, எம்எல்ஏலாம் கொடுத்துருந்தாங்க. சமீபமாகவே, அதாவது இப்போ அந்த முரண்பாடு இல்லை, சட்டமன்றத்திலே அந்த முரண்பாடுலாம் ஆரம்பிச்சிருந்துச்சு. எங்களுக்கு சரியான நேரம் ஒதுக்கிறது இல்லை, எங்களுடைய கேள்விகளையும் பெரிய அளவில் மதிக்கிறது இல்லை அப்படின்னு. உண்மையிலே இந்த சலசலப்பு எப்போ ஆரம்பிச்சிச்சு திமுகவில்? இல்லை, முதல் கட்டமாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா மற்ற எல்லா ஊடகங்களும் ஏதோ திடீரென வேல்முருகன் திமுகவோடு முரண்படுகிறார் போடும்போது, இப்போ இல்லை தொடர்ச்சியாகவே நீங்கள் சட்டமன்றத்திலேயே அவர்களோட முரண்படுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை பதிவு பண்ணதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி. திமுகவோட எம்எல்ஏ நமக்கு கொடுத்தாங்கன்றீங்களா, அதெல்லாம் அவங்க கொடுக்கல. நாங்கள் எங்களுடைய கட்சியின் பலத்தின் அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். திமுக நின்ன பல தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எங்களுடைய சொந்த பலத்தின் அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். மக்களுக்காக பல பணிகள் செய்யணுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் நின்னோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தவாகவிடமான அந்த கூட்டணி உடன்படிக்கையின் போது நாங்கள் சில கோரிக்கைகளை முன் வச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு வந்து தீர்வு வேணுங்கிற அடிப்படையில் தான் கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று சட்டமன்றம் போகும்போதும் ஒவ்வொரு முறையுமே இந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு முறை சட்டமன்றத்தில் தனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அந்த கோரிக்கையை சார்ந்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக்கிட்டே வரும்போது எல்லாமே வந்து ஆளும் கட்சி தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் உருவாகிட்டே இருந்தது. அது ஒவ்வொரு முறையுமே நீங்கள் வந்து துறை சார்ந்த கேள்விகளுக்கு தொடர்பே இல்லாத ஒரு நபர் பதில் சொல்லுவார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும், நீங்கள் இந்த பவானி அந்தியூர் பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் வந்து அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட பகுதிக்கு தான் கோரிக்கை வைக்கலாம் கிடையாது. அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை எந்த பிரச்சனையும் பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து சம்மந்தமில்லாத பதில்களை சொல்வது அல்லது நக்கல் நையாண்டி செய்வது, இன்னும் ஒருபடி அவர் அதிக நேரம் பேச முற்படும் போதெல்லாம் அவருடைய மைக்கை வந்து துண்டிக்கிறது, அவருக்கான நேரலை வந்து துண்டிக்கிறது. இப்போ வேல்முருகன் பேசுவது வெளியில் போயிட்டா வந்து அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருன்றதால அவர் பேசுவது நேரலை துண்டிக்கப்படுறது. இதெல்லாமே அவர் வேதனையோட பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் கூடுதலாக வந்து இப்போ அவருடைய சட்டமன்ற உரைகளை வந்து தொகுக்கக்கூடிய பணிகளை நாங்கள் ஈடுபடும் போது எங்களுக்கு அவர் சட்டமன்றத்தில் பேசிய அந்த விவாதங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் முழுமையாக கேட்குறோம். ஆனால் அது எதுவுமே முழுமையாக கொடுக்கப்படலை. ஒரு சட்டமன்ற மரபின் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசினார்ன்றதை முழுமையாக கொடுக்கப்படணும் என்பது ஒரு மரபு. ஆனால் வேல்முருகனுடைய சட்டமன்ற உரைகள் எதுவுமே முழுமையாக இதுவரை எங்களுக்கு கிடைக்கல. அதையுமே ஒரு வேதனையாக பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு முறையுமே இந்த 5 ஆண்டுகளில் எல்லா இடத்துலையுமே மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய நிலையில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு சில சிறு விஷயங்களை சாதிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், முந்திரி பலாப்பழத்திற்கான புவிசார் குறியீடாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் வந்து வென்றெடுத்திருக்கோம்னு சொல்ல முடியும். இல்லை, பண்ருட்டி தொகுதியில் என்ன கோரிக்கை வச்சிங்க, அவங்க என்ன செய்யலை? இல்லை, நாங்கள் வைத்த கோரிக்கை பண்ருட்டிக்கானது அல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு, தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து வெறும் ஒரு தொகுதியோடைய பிரதிநிதியாக நீங்கள் சுருக்க முடியாது.
அவர் வைத்த கோரிக்கைகள் என்பதே தமிழ்நாடு நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஓபிஎஸ் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரும் எந்த மொழியைச் சேர்ந்தவரும் தேர்வு எழுதி அந்த துறையில் வந்து பணிக்கு போக முடியும், குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க தமிழை கற்றுக்கொண்டால் போதும் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது மிக ஆபத்தான சட்டம் அப்படிங்கிறத தலைவர் வேல்முருகன் ஆரம்பத்திலே கண்டிச்சிருக்கிறாரு. அதை வந்து திரும்ப பெற வேண்டும். இந்த ஆட்சி வரும்போது 2021 ஆட்சிக்கு அமைந்தால் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த மோசமான சட்டம் திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். இப்போ எப்படி கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு என்கிற தனிச்சட்டம் உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்தந்த மாநில மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா துறைகளிலுமே வந்து பிறமொழியாளர்கள், குறிப்பாக வடவர்களுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்பது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து எப்படி வந்து சட்டமன்றத்தில் ஈழ இன அழிப்புக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அது வந்து ஒரு தீர்வு கிடைச்சதா இல்லையான்றதை தாண்டி ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுவது என்பது உலக அளவில் வந்து அந்த கோரிக்கைக்காக போராடக்கூடிய அமைப்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க 2021 தொடர்ச்சியா வச்சிருக்கோம். திமுகவோட கூட்டணி வைக்கும் போது நீங்க வச்சீங்க. ஆமா வச்சிருக்கோம். அதுதான் உறுதி கொடுத்து தான் நம்ம வந்து கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறோம். உறுதி கொடுத்த அடிப்படையில் தான் இணைகிறோம். அதுக்காக வந்து சட்டமன்றத்தில் இத்தனை ஆண்டுகள்ல அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கா? இல்ல, அவர் ஒவ்வொரு முறை பேசியிருக்காருல்ல. நீங்க வந்து தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்கிறாரு. சட்டமன்றங்கள்ல வந்து சொல்றாரு, இன அழிப்புக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வாங்க, சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்திற்குள்ள வந்து ஈழ இன அழிப்பு சார்ந்த புகைப்பட ஆவணங்களை வந்து சட்டமன்றத்திற்குள் கொண்டு போய் அதை ஆவணப்படுத்தின ஒரே நபர் வந்து தலைவர் வேல்முருகன் தான். இது எல்லாமே வந்து சட்டமன்ற உரைகளில் பதிவா இருக்குது. இதை வந்து யாருமே மறுத்துட முடியாது. இது வந்து வேல்முருகன் பேசல, திடீர்னு இப்போ வந்து சொல்றாரு. அப்போ மூத்த அமைச்சர்கள் இருக்கீங்க, அல்லது அந்த கூட்டணி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அதை மறுத்து பேச சொல்லுங்க. இல்ல எங்ககிட்ட வேல்முருகன் எந்த கோரிக்கை வைக்கல, அவர் வந்து இப்போ திடீர்னு போய் சொல்றாரு சொல்ல சொல்லுங்க. அதனால வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக தான் இருக்கிறோம். ஆனால் திமுக எப்போதும் போல எப்படி மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த வாக்குறுதி மறக்குதோ, அது மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலுக்கு பிறகு வந்து அதை மறந்து போகுது அப்படிங்கிறதா பிரச்சனையா இருக்கு. இல்ல உங்களுக்கு நீங்க எவ்வளவு சீட்டு கேட்டீங்க? இல்ல, சீட்டு என்பது மீண்டும் மீண்டும் தலைவர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, எங்கள் கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் நீங்கள் 30 சீட்டுகள் கொடுத்தாலும் நாங்கள் நிற்க மாட்டேன்றதை தெளிவாக தான் பதிவு செய்ய இந்த ஆண்மையோட அவர் பதிவு செய்ய தயாரா இருக்காரு. உண்மைதானான்னு நமக்கு ஒரு டவுட் இல்ல. அதை வந்து நீங்க திமுக மறுக்க சொல்லுங்க. இல்ல, ஏன்னா உங்க டைம் இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து இப்போ சட்டமன்றத்தில் நான் சொன்னேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு. அப்பவுமே இதுக்கான சொல்யூஷனை நீங்க தேடி இருக்கணும்ல. இப்போ நீங்க 2021 என்ன வாக்குறுதி திமுக கொடுத்ததோ அது போன்ற ஒரு வாக்குறுதியோ அல்லது ஒரு உத்தரவாதத்தையோ குறைந்தபட்சம் நாங்கள் உங்கள் கோரிக்கைகளை பரிசீலிப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவர்களுக்கான காலக்கெடுவை கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னொரு சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்பது மத சாயத்தை மையப்படுத்தி இந்தியாவை வந்து மதத்தால் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. இன்னும் கூடுதலாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக நாங்கள் அவர்கள் வந்து தேசிய இன உரிமைகளை மறுக்கக்கூடியவர்களாக பாஜக நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு 15 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுது. காங்கிரஸும் அதானே? இல்ல, காங்கிரஸ் மிதவாதமாக இருக்கிறது, தீவிரமாக இருக்கிறது. ரெண்டுமே வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்து வேறுபட்டதில்லை. நாங்கள் காங்கிரஸ் எந்த இடத்துலையும் ஆதரிக்கவே இல்லை. தொடர்ச்சியாக வேல்முருகன் சொன்னதுதான், நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஆதரவாக எந்த இடத்துலையும் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்பது வெளிப்படையாக அறிவிச்ச ஒரே தலைவர் அவர் தான். ஏடிஎம்கே கூட சேர்ந்துக்கலாம்ல. இல்ல, அதுதான் நாங்கள் மீண்டும் சொல்றீங்களா, அந்த நீங்க திமுகவோட நாங்கள் கூட்டணி வைக்கும் போது காங்கிரஸுக்கு நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்கிற சுதந்திரம் எப்படி திமுக கொடுத்ததோ அது போன்ற சுதந்திரத்தை அதிமுக இன்னைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க அதிமுக கூட்டணி தலைமையா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகள், அது ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், எல்லாருமே எந்த சின்னத்துல போட்டியிட முன் வந்திருக்காங்க? ஒரு கூட்டணி கட்சியோட அப்படி இது விருப்பம் கிடையாது. இது வந்து நெருக்கடி. இன்னும் ஒருபடி வெற்றி பெறக்கூடிய சின்னம் இரட்டை இலையா தாமரையா தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா இரட்டை இலைன்னு எல்லாருக்குமே தெரியும். இரட்டை இலை சின்னம் தான் மக்கள் கிட்ட வந்து நன்கு அறிமுகமான சின்னம், எல்லா மக்களால் ஏற்கப்பட்ட சின்னம். ஆனாலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று சொல்லக்கூடிய நெருக்கடி யார் கொடுக்கிறது? இப்ப கூட்டணி யார் இயக்குவது? இப்ப நீங்களுமே 2021 எந்த சின்னத்துல போட்டி? நாங்க உதயசூரியன் தான் நின்று இருக்கோம். நாங்க காங்கிரஸோட கை சின்னத்துல நிக்கல. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ அது நிர்பந்தம்னு நம்ம சொல்ல நிர்பந்தம் கிடையாதுங்க. அது விருப்பத்தின் அடிப்படையில தான் ஏற்கப்படுது, நிர்பந்தம் கிடையாது. எங்களுக்கு வந்து தனி சின்னம் கிடையாது. நாங்கள் வந்து 10 இடங்களை நிற்கல, ஒரு இடம் தான் நின்று இருக்கோம். அந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் அதுக்குன்னு தனியாக போய் தேர்தல் ஆணையத்தில் ஒரு சின்னம் வாங்குறத விட நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு சின்னம் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? சுயேட்சையாக வச்சு கடைசி நேரத்தில் வேட்புமனுக்கள் வந்து முழுமையாக வேட்புமனு ஏற்கப்பட்ட பிறகு தான் சின்னம் ஒதுக்கப்படும். காலக்கெடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே அறிமுகப்படுத்த ஒரு சின்னத்தை எடுத்து நாங்கள் நிற்கிறது எளிதுன்றது அடிப்படை தான் அதை வாங்கணுமே தவிர்த்துட்டு அது எங்களுக்கு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து அதிமுக சின்னத்தில் நிற்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? இத்தனை ஆண்டு கால வரலாறு அப்படிதான் இருக்கு. கடந்த 2000 நாங்க ஏன் சொல்றோம்னா, நீங்க ஒன்றுதான் அதிமுக எங்களுக்கு அப்படி ஒரு உத்தரவாதம் தருமா? பாஜகவை நீங்க ஆதரிக்க வேண்டாம்,
பாஜகவுக்கு ஆதரவாக நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டாம், அதிமுகவை மட்டும் ஆதரித்து பிரச்சாரம் செய்யுங்கள், அதிமுக மேடைகளில் மட்டும் ஏறுங்கள், அதிமுக சொல்ல தயாரா இருக்கான்னு கேட்கிறோம். அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை என்பது எங்களுடைய பார்வை. அதுதான் நாங்க முன்வைக்கிறோம். திமுக கொடுத்த அந்த சுதந்திரம் அதிமுக தராது என்பது அடிப்படையில் தான் நாங்க பாஜக அதிமுக கூட்டணியில் போக முடியல அப்படிங்கிறத நாங்க ஒரு முதன்மை கருத்தா பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் நான் என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த 6 மாத காலங்கள்ல நீங்க தொடர்ந்து திமுகவில் இன்னும் மிகப்பெரிய அழுத்தங்களை நீங்க கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து சொல்லும் போது ஒருவேளை இவங்களுக்கு 2 சீட்டோ இல்ல 3 சீட்டோ கேட்டிருப்பாங்க. ஸோ கிடைக்கலைங்கிறதுனால இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே அவர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. எல்லா ஊடகங்களும் அதான் சொல்றாரு. நாங்கள் வந்து சில கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம். எங்களுக்கு கூடுதலான தொகுதிகளையும் கேட்டிருக்கோம். தொகுதிகள் கூடுதல் என்பது எல்லா கட்சியிலும் கேட்கறது வழக்கமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த கட்சியும் வந்து காலத்துக்கும் ஒரே தொகுதியில் நிற்கணும்னு விரும்ப போறது இல்லை. ரெண்டாவது, எங்களுடைய கட்சி இந்த 5 ஆண்டுகள் கமல்ஹாசன் வேண்டாம் அவர் இன்றைக்கு அண்ணன், அது நல்ல விஷயம், இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இப்ப சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, இன்று தான் கொடுத்திருக்காரு. கமலஹாசன் வந்து நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்கிறாரு, கூட்டணியே வேண்டாம் என்று, தேர்தலில் தொகுதி போட்டி வேண்டாம் என்று ஒரு நெருக்கடிக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் வந்து டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விருப்பப்பட்டாரு. ஆனால் திமுக வந்து அவர் வந்து உதயசிறியில் தான் நிற்கணும்னு நிர்பந்தம் ஏற்படுத்திய விளைவாக தான் அவர் வந்து வெளியேறிக்கிறாரு. இது வந்து தவறான ஒரு போக்கு அப்படின்னு திருமாவளவன் அண்ணன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் விருப்பப்பட்டால் உதயசூரியில் நிற்கலாம், ஆனால் விருப்பப்படாத நேரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து நீங்க நிர்பந்தம் கட்டாயம் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஆரோக்கியமான போக்கல்ல. எனவே சகோதரர் கமலஹாசன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அவர் வந்து வற்புறுத்தி இருக்கிறார். அவர்கள் விருப்பப்படக்கூடிய டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட திமுக அனுமதிக்கணும்னு சொல்றாரு. இப்போ அது ஓகே. இப்போ நீங்க வந்து உண்மையிலேயே உங்க கொள்கைக்காகவோ இல்லை நீங்க சொன்ன அந்த பட்டியலுக்காகவோ அதை நிறைவேற்றல திமுக அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நீங்க வெளியில வந்தீங்களா, இல்ல சீட்டும் பிரச்சனை தானா? இல்ல, நாங்க மறுபடியும் சொல்ற, சீட் எங்களுக்கு தேவையே இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கூட பார்க்கட்டும், இந்த ஊடகத்தின் வாயிலாக கூட மீண்டும் சொல்லட்டும். நான் ஏற்கனவே நியூஸ் 7 உட்பட எல்லாத்திலையும் தான் சொன்னோம். தலைவரும் தான் சொல்லியிருக்காரு, எங்கள் கோரிக்கை ஏற்பதாக அறிவிங்கள், எங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னு சொல்றோம். இதை நாங்கள் ஓப்பன் சேலஞ்சாக சொல்லிட்டோம்ல. இதையே ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ வேல்முருகனுடைய கோரிக்கைகளை ஏற்கிறோம், அவர்கள் வந்து தொகுதிகள் கேட்காமல் எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் சொல்லுங்க. அதன் பிறகு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. நாங்கள் தான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறோம், எங்களுக்கு தொகுதி முக்கியம் இல்லை, எங்களுக்கு நீங்கள் ஒரு தொகுதியுமே தர தேவையில்லை. இன்னைக்கு கிடையாதுங்க, 2025 மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் செஞ்சியில் நடத்துகிறோம். எங்கள் கட்சியின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தில் ஓப்பனாகவே சொல்கிறாரு, நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை திமுக ஏற்கும் பட்சத்தில் நிபந்தனையற்ற ஆதரவு, எங்களுக்கு சீட்டே தேவையில்லைன்னு இப்போ இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு. அதே தான் மீண்டும் மாவீரர் நாள் கூட்டத்திலும் அதே தான் அறிவிக்கிறார். அவர் ஒவ்வொரு இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு தான் வராரு. இதை இவ்வளவு காலம் ஊடகங்கள் வந்து பேசுபொருளாக்கல. நாங்கள் முழுமையாக வெளியே வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஊடகங்கள் அதை வந்து பேசியிருக்கீங்க, அவ்வளோதானே தவிர நாங்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை, நாங்கள் வந்து இது குறித்து பேசவே இல்லை அப்படிலாம் கிடையாது. இப்போது சொல்கிறேன், எங்களுக்கு சீட்டு தேவையில்லை, கோரிக்கைகளை ஏற்றுக்குங்க, கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் சொல்வதில் என்ன பிரச்சனை? இந்த கோரிக்கைகள் ஏதாவது திமுக எதிராக இருக்குதா? இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் தொகுதி பங்கீடுக்காக பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து பெரியண்ணன் மாதிரி நடந்து? ஆமா, நீங்க அதுதான் தெளிவா பதில் சொல்றாரு. காங்கிரஸ் எங்களுக்கு கோரிக்கை வைக்கல, மதிமுக வைக்கல, விசிக வைக்கல, நீங்க ஒரு கட்சி வந்து எங்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா அப்படின்னு கேட்கறாருன்னு பதிவு பண்றாருல, அதுதானே பெரியண்ணன் போக்குன்னு சொல்றோம். அதே இடத்துல அவர் தெளிவா தான் சொல்றாரு, எங்களுக்கான ராஜ மரியாதைகள் கொடுக்கப்பட்டது, எங்களை வரவேற்பதோ மற்ற விஷயங்களே வந்து திமுக எந்த குறையும் வைக்கல, ஆனால் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை விடயங்களில் அவருடைய போக்கு மோசமா இருக்குன்னு தான் பதிவு பண்றாரு. அது வந்து ஆபத்தான போக்குன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க ஒரு கூட்டணி உடன்படிக்கை என்பது கொள்கை சார்ந்ததா இருக்கணும். இன்னைக்கு எல்லாருமே கொள்கை கூட்டணி திமுக சொல்றான். உண்மையில் எத்தனை கட்சிகள் வந்து எங்களுக்கு இத்தனை கோரிக்கைகள் வேண்டும், கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி வச்சுக்கான யாருமே கிடையாது. இல்லை, இடதுசாரி சிந்தனைகளை வந்து பெருமளவில் தமிழ்நாட்டிலேயோ இந்திய அளவில் கொண்டு போறது திமுக தான் திருமாவளவன் சொல்றாரு. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் வந்து இல்லாமல் போயிடுச்சா? இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளை விட கூடுதலாக சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்திருக்கின்றது புள்ளிவிவரம் சொல்லுது. நம்ம வாயால் சொல்றதில்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்துக்கங்க, ஒவ்வொரு நாளும் சாதி ஆணவ படுகொலை நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கு எதிராக சிறப்பு சட்டங்கள் கொண்டு வாங்க, சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வாங்க, ஒரு சட்டம் இயற்றுங்கன்னு சொல்லி இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ தலைவர்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது வந்து நீங்க சமூக நீதி அரசு தானே, சாதியத்துக்கு எதிரான நிலை கொண்ட அரசா தானே நீங்க சொல்றீங்க. ஏன் சாதி ஆணவத்திற்கு எதிரான சிறப்பு சட்டம் இயற்றுவதில் திமுக அரசுக்கு என்ன நெருக்கடி இருக்கு? என்ன நெருக்கடி இருக்க முடியும்? அப்ப நீங்க எப்படி வந்து இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் சமூக நீதி அரசியல் பேசுவதாக நீங்க எப்படி சொல்லிக்க முடியும்? அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுமே ஒரு பதிவு வந்து அவர் தெளிவாக சொல்றாரு, நாங்கள் வளரக்கூடாது என்று விரும்புகிறார்கள், நாங்கள் போராடிதான் வேட்பாளரை நிறுத்த வேண்டும், போராடிதான் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் என்று யாரை சொல்றாரு? அந்த பெரியண்ணன் அதை யாரை சொல்றாரு? அது அவர் தான், திருமாவளவன் தான் சொல்லணும். எங்க வன்னி அரசு ஒரு காலத்துல பதிவு செய்தாரா இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று வன்னி அரசு பொது மீடியாக்கள்ல பதிவு செய்தார்கள். கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டாரு அப்படின்னு பதிவு செய்தாரா இல்லையா?
இன்னைக்கு எல்லா கட்சியுடனான கூட்டணி உடன்படிக்கையின் போதும் இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் தான் போட்டிருக்கு. அல்லது எங்கள் சின்னத்தில் நிற்கிற மாதிரி தான் இத்தனை மதிமுகவுடன் கூட்டணியுடைய உடன்படிக்கையின் போது 4 தொகுதிகள் ஒதுக்கி 3 தொகுதிகள் உதயசூரியனும் 1 தொகுதியில் வந்து தனிச்சினம் சொல்றாங்க. ஆனால் விசிகாவுடைய கூட்டணியுடைய உடன்படிக்கை என்ன போட்டிருக்கீங்க? 8 தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது. அவற்றில் 6 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதி பொது தொகுதி. வேற எந்த கட்சிக்காவது இப்படி கூட்டணி உடன்படிக்கை போட்டதா காட்ட சொல்லுங்க. இது எப்படி சமூக நீதி கட்சி? இது எப்படி நீங்க இடதுசாரி சிந்தனையை பரப்பக்கூடிய கட்சியா இருக்கும்? நீங்கள் விசிகாவை இன்னும் ஜாதிய கட்சியா தான் பாக்குறீங்க. நீங்க இன்னும் பட்டியல் சமூகத்தினர் வந்து தனித்தொகுதிக்காக நேர்ந்து விடப்பட்டவர்களாகத்தான் திமுக பார்க்கிறது. இல்லைனா இன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுக மதிக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு திமுக எத்தனை மாவட்ட செயலாளர் வந்து பட்டியல் சமூகத்தை கொடுத்துருக்கீங்க? 20 விழுக்காடுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம், ஒரு பிரிவினரை வந்து எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கும் உங்க அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறைக்குத்தான் அந்த பட்டியல் சமூகத்தினர் வந்து உங்களால் அமைச்சராக்க முடிஞ்சது. மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் கடைசியாக இப்போ கோவி செழியன் என்கிறவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்காரு. அது கடைசி காலகட்டத்தில். ஏன் அதை உங்களால் முதல்ல கொடுக்க முடியல? காமராஜர் காலத்தில் பரமேஸ்வரன் என்பவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார்ல, இன்றைக்கு வந்து கோவில்களுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்க பட்டியல் சமூக மக்களை வந்து நீங்க அதிலிருந்து ஒரு பிரதிநிதியை ஏன் அந்த துறைக்கு அமைச்சராக்க முடியல? இல்லை, கூட்டணிகளில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சீட்டை குறைச்சாங்க. விசிகா 25 அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. வன்னியரசும் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு எதிர்பார்த்தும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கூட இருக்கிறாங்க. நீங்க ஏன் இல்ல? அது நான் என்ன கேட்கிறேன், அவர்களுடைய முடிவில் நம்ம தலையிட விரும்பல. ஆனா அவங்களுக்கான எல்லா வரைமுறைகளையும் நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல அவர்கள் எல்லாருமே அந்த தொகுதிகளை வாங்கி விட்டு வெளியே வந்து கொடுத்த பேட்டிகள் எல்லாமே நீங்க கவனத்தில் வைக்கணும். சிபிஎம் கடைசியாக கொடுத்த பேட்டி கூட எங்களுக்கு வந்து இது மன வலியை தருகிறது. இருந்தாலும் பாசிசத்திற்கு எதிரான ஒரு அணி சேர்க்கை இந்த கூட்டணி நாங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாரும் மனம் உவந்து அதை ஏற்கல. எல்லாருமே பாஜகவை காரணம் காட்டி தான் திமுக வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்களே தவிர யாரும் முழுமையாக முழு மனதோடு இவர்களை ஏற்கல. இன்னைக்கு விசிகா 25 தொகுதிகள் கேட்க தகுதியற்ற கட்சியா? சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்கு? நீங்க தேமுதிகவுக்கு இன்னைக்கு 10 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னும் ஒன்று, தேமுதிகவுக்கு முதல்ல உடன்படிக்கை ஏற்படுத்தி இருந்தால் மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதியில் கேட்கும் என்கிற அந்த அரசியல் ராஜதந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த எல்லா கட்சிகளுக்கும் தொகுதியை குறைச்சிட்டு கடைசியா தேமுதிக உடன்படிக்கை ஏற்படுத்திருக்கீங்க. ஒருவேளை தேமுதிக நீங்க முதல்ல வந்து ராஜ்யசபா கொடுக்கும்போதே 10 எம்எல்ஏ சீட்னு சொல்லியிருந்தீங்கன்னா விசிகா ஏற்றிருக்காது, கம்யூனிஸ்டுகள் ஏற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேமுதிக வாக்கு வங்கி என்ன? 0.4, ஒரு விழுக்காடு, அரை விழுக்காடு குறைவா வச்சிருக்கான். அப்ப அரை விழுக்காடு கொண்ட ஒரு கட்சிக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் 8 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்கு வங்கி வைத்து மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சிக்கு 8 சட்டமன்ற தொகுதிகளும் என்பது எப்படி இந்த கட்சிகளுக்கு வந்து இவங்க சமமான மரியாதை கொடுக்கறதா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து அவர்களின் தேர்தல் நலனுக்காக அல்லது அவர்களுடைய கட்சி நலனுக்காக சமரசம் செஞ்சுக்கலாம். நாங்க சுயமரியாதை விட்டு தரணும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? மற்றவங்களுக்கு சுயமரியாதை அதை நாம வந்து அது அவருடைய பார்வையில விட்டுறோம். அவருடைய பார்வையில விட்டுரும். நீங்க யதார்த்தமா சொல்றாங்க. நீங்க வந்து விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலத்திலே தேமுதிக வாக்கு வங்கி இல்லாமல் போயிடுச்சு. 2016 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள், இதே விடுதலை சிறுத்தைகள், இதே மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கு இந்த கூட்டணியில் இல்லை. மீதி எல்லாரும் உள்ளடங்கிய மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் டெபாசிட் பறி போன கட்சி தேமுதிக. குறிப்பாக அதன் கட்சியின் தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் 23,000 வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழந்தாரு. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைகிறாரு. மிக கடுமையான போட்டி, இழுபறிக்கு இடையில தான் போய் அவர் தோல்வி அறிவிக்கப்படுறாரு. அப்ப விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே புதைக்கப்பட்ட கட்சி தேமுதிக. அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேமுதிக எத்தனை இடம் ஜெயிச்சது? 2021 சட்டமன்ற தேர்தல் அமமுகவுடன் கூட்டணிக்கு போச்சு தேமுதிக. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம்? ஒரே காரணம், 2 விடயங்கள் பார்க்கணும். ஒன்று, போராட்ட சக்திகளை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இது போன்ற பொம்மைகளை வந்து கூட்டணியில் வச்சுக்க திமுக விரும்புது. நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் போராடக்கூடியவர்கள், விசிகா போராடக்கூடியவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடக்கூடிய கட்சி, மதிமுக போராட்ட களத்தில் இருந்த கட்சி. தேமுதிக எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கு? இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை கடந்திருக்கு. 21 ஆண்டுகள் ஆயிருக்கு தேமுதிக தொடங்கி. 2005 தொடங்கப்பட்ட தேமுதிக 21 ஆண்டு நிறைவு செய்திருக்கு. இந்த 21 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனை சார்ந்த எத்தனை போராட்டங்களை தேமுதிக முன்னெடுத்திருக்கு? திமுகவுக்கு எதிராக நிறைய போராடி இருக்காங்கல்ல. திமுக அதுதான் சொல்றேன், திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளில் தீர்க்கமாக முன்னின்று போராட்டம் முன்னெடுத்த ஒரு போராட்டம் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டை பல ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இந்த 20 ஆண்டுகள் எடுத்துக்கோ, இப்ப சமீப 20 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக போராடிய போராட்டங்கள். அப்புறம் என்ன ராஜதந்திரம்? அதுதான் அவர்களுக்கு திமுகவிற்கு தேவை.
தங்களுடைய அரசியலுக்கு எதிர்நிலை கொண்ட யாரையுமே வளர விட மாட்டாங்க. இப்போ நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு மீண்டும் திமுக வந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினை போல உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் பதவிக்காக நீண்ட காலம் காத்திருக்க மாட்டார். ஸ்டாலின் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கருணாநிதியாலே முதல்வர் ஆக்கப்படாமல் அவர் கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் வந்து முதல்வர் ஆக விடாமல் தடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். துணை முதல்வராக தான் ஆக்கி வச்சிருந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி காத்திருக்க போகிறது கிடையாது. ஒருவேளை 2026 ஆட்சிக்கு திமுக வந்தால் ஒரு ஆண்டுகளுக்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆக்குவதற்கான எல்லா வேலை திட்டங்களும் அவங்க வச்சிருக்காங்க. அப்ப ஸ்டாலினுக்கு எதிராக இவ்வளோ தீவிரமா சட்டமன்றத்தில் சண்டை போட்டு எல்லா பிரச்சனையும் பேசக்கூடியவர்கள் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செய்வாங்க அப்படிங்கிற அந்த மனப்போக்கு அவங்களுக்கு இருக்கு. அதனால உதயநிதி ஸ்டாலினின் ஆட்சி அதிகார பதவிக்கு எந்த விதமான பங்கமும் வந்துவிடக் கூடாது என்பதால் தான் தலைவர் வேல்முருகன் போன்றவர்களை அவர்கள் வந்து வெளியேற்றக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாரும் போய் கேள்வி கேட்க போறதில்ல. இப்போ எல்கே சுதீஷ் நாடாளுமன்ற மாநிலங்களவை போய் என்ன கேள்வி கேட்க போறாரு? கமலஹாசன் போனார் மாநிலங்களவைக்கு, என்ன கேள்வி கேட்டிருக்க போறாரு? இவர் யார் நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு யார் அனுப்புறாங்கன்னு பாருங்க. போயிட்டு மிச்சர் சாப்பிட்டு வரவங்கள தான் அனுப்புறாங்க. அங்க கொடுக்குற காஃபியை குடிச்சிட்டு அங்க கொடுக்குற போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அழகா வந்துட்டா போதுமானதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. சாதகமானது தானே அவர்களுக்கு. உண்மை சொல்லி இவங்க என்ன பாசிச எதிர்ப்பு என்ன இவங்க தெளிவா இருந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள்ல RSS கூட்டங்கள் அதிகப்படியாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது தமிழ்நாட்டில் இந்த ஒரு நிலை இருந்திருக்குமா? இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது கையாண்டு இருந்தால் ஒருத்த வாயை திறந்திருப்பானா? இன்னைக்கு SV சேகர்லேருந்து அவர் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தில் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் திமுக எதிர்த்து கடுமையான வேலைகள் செய்கிறார், போராட்டம் பண்றாரு. எப்படி முடியுது? இன்னைக்கு திமுக ஆட்சியில தான் அதிகப்படியான RSS ஊர்வலங்கள் நடத்தப்பட்டிருக்கு. மறுக்க முடியுமா அந்த ஆட்சியால? சனாதனத்துக்கு எதிராகவும் அவங்க மிக கடுமை என்ன பண்ணிருக்காங்க? சனாதனம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. சனாதனத்துக்கு எதிராக எதை செய்தார்கள்? சனாதன சக்திகளை வளர்த்து விடும் வேலையை தான் திமுக இந்த 5 ஆண்டுகளில் தெளிவாக செஞ்சிருக்கிறாங்க. பாஜக மிக ஆழமாக வேரூன்றிருக்கு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஊடக வெளிச்சம் கூட கிடைக்காம பின்தள்ளப்பட்டது. அதிமுகவினர் பேசக்கூடிய பேச்சுக்களை விட பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் பேசினா கூட ஊடகம் முக்கியத்துவம் கொடுத்தது. யாருடைய வேலை திட்டம் இது? திமுக தெரியாம இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கா? திமுக தெளிவா இருக்குது. அதிமுக ஒழித்து விட்டு பாஜக விசஸ் திமுக என்கிற அந்த அரசியல் போக்கை அவங்க வந்து விரும்புறாங்க. பாஜக அவங்க நேர் எதிரி சக்தி எல்லாம் கிடையாது. பாஜக வளர்ந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திமுக நினைக்குது. அப்படிங்கிறத அவங்களோட இந்த 5 ஆண்டு கால இந்த ஆட்சியோடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் 5 ஆண்டுகள் எப்படி நீங்க அங்க சமாளிச்சுட்டு இருந்தாங்க? அதுதான் நீங்க 2021 இருந்தே மோதல் ஆரம்பிச்சு தானே இருக்கு. நாங்க தெளிவாக தான் சொல்றோம். 6 மாத காலத்திலிருந்து தொடங்கிய மோதல் போக்கு இறுதி காலம் வரை அது வந்து நீண்டுகிட்டே தான் இருந்திருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்கல. அவர் போன ஆண்டே வந்து வெளிப்படையாக அறிவிச்சார். சேகர்பாபுக்கும் அவருக்குமான மோதலின் போதே அவர் ஒரு விஷயத்தை அறிவிச்சாரு. திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்க வேண்டுமா இல்லை என்பதை திமுக தலைமை முடிவு செய்யட்டும் சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பிரச்சனையை வந்து இவங்களுடைய அந்த மோதல் போக்கு அதிகரிச்சுட்டு இருந்தது. கூடுதலாக இன்னும் ஒருபடி மேலாக ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் வேல்முருகன் மீது சட்டமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். அந்த அளவுக்கு இந்த கூட்டணிக்குள்ளான முரண்பாடுகள் அது ஆரம்பத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை மீடியாக்கள் வந்து அதை பெரிதுபடுத்தவில்லை. அது ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கல. மற்ற நீங்கள் இந்த பிக் பாஸ் கொடுக்குற முக்கியத்துவத்தையோ அல்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி கொடுக்குற முக்கியத்துவத்தையோ உண்மையான போராளிகளுக்கு இந்த மீடியாக்கள் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வேதனையாக பதிவு செய்கிறோம். இல்லை, வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டு மீடியாவை சந்திக்கும் போது என்கிட்ட நிறைய ஊழல் பட்டிகள்லாம் இருக்குது, நான் வெளியிடுவேன் அப்படின்னு. அது என்ன ஒரு மிரட்டலா? இல்லை மிரட்டல் கிடையாது. இப்போ நீங்கள் 5 ஆண்டுகளாக தலைவர் வேல்முருகன் என்ன முன்னெடுப்புகள் எடுத்தாலும் தடை போடுவது சில அதிகாரிகள் தான் என்பதை அவர் தெளிவாக முதல்ல அதான் பதிவு செய்கிறார். நீங்கள் இன்னும் ஒருபடி புயலாக இந்த ஆட்சியை நடத்தியது முதல்வர் கிடையாது. முதல்வர் ஆட்சியை நடத்தவில்லை. சில RSS பின்புலம் கொண்ட அதிகாரிகள் தான் அந்த ஆட்சியை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் தான் தவறான அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே முதல்வருக்கும் எனக்குமான முரண்பாடுகள் ஏற்படும் போதெல்லாம் முதல்வர் இறங்கி வந்து பேசினாலும் கூட அதன் பிறகு தவறான தகவல்களின் அடிப்படையில் இந்த முரண்பாட்டை கூர்மை தீட்டக்கூடிய வேலைகளை இந்த RSS அதிகாரிகள் தான் வந்து செஞ்சிருக்காங்கன்னு RSS கையில தான் திமுக அரசு இருக்குங்கிற அதுதான் அவர் வெளிப்படையாக அவர் நேற்று இரவு புதிய தலைமுறைக்கு கூட 1 மணி நேரம் நேரலை கொடுத்திருக்காரு. வெளிப்படையாக சில விஷயங்களை துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களை இந்த அதிகாரிகளிடம் எவ்வளவு அவமானப்பட்டு வந்தார்கள் என்பதெல்லாம் வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறாரு. துரைமுருகன் போன்றவர்கள் அதை மறுத்து பேசட்டும், அல்லது வேல்முருகன் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் போன்றவர் வெளியே வந்து பேசினார்னா அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் அண்ணன் வேல்முருகன் வெளிப்படையாக பேரும் அவர் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச தயாராகிட்டார். நேற்று இரவு 1 மணி நேரம் புதிய தலைமுறை நேரலே அதான் ஓடி இருக்கு. நீங்கள் வந்து துரைமுருகன் போன்றவர்கள் எப்படி இந்த அதிகாரிகளால் காக்க வைக்கப்பட்டனர்? ஒரு மூத்த அமைச்சர் அவர்கள் ஒரு கோப்பில் கையெழுத்து வாங்க வேண்டும், ஒரு பிரச்சனையை ஒரு விஷயத்துக்கு வந்து கலந்து பேச வேண்டும் என்றால் கூட இந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துறாங்க, அதிகாரிகளின் பலம் எவ்வளவு மோசமானதாக இருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு.
அப்போ முதலமைச்சரும் அமைச்சர்களும் என்னதான் பண்றாங்க? இல்லை, முதலமைச்சரை இயக்குவதே ஒரு அணி தானே. நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு பின்னாடி சபரீசன் போன்றவர்களும் அந்த பின்புலத்தில் தானே இந்த ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து முதல்வருக்கு என்ன தெரியும்? வெளிப்படையாக வந்து துண்டுச்சீட்டை வாங்கி வச்சுட்டு பேச சொன்னால் பேசுவாருங்களா? அது எல்லாம் நீங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இயல்பாக நான் கேட்குறேங்க. துண்டுச்சீட்டை பார்த்து முதலமைச்சருக்கு பேச தெரியாது. அதிலே 1008 பிள்ளை வரும். துண்டுச்சீட்டு வாங்கி வச்சுட்டு அவர் பேச சொல்லுங்க. அவர் வந்து இந்த ஆட்சியின் ஒரு முகமாக நிறுத்தப்பட்டிருக்காரே தவிர அவர் மூளை இங்கே வேலை செய்யல. அவர் மூளை இன்னொருவர் இயக்குகிறார்கள் என்பதுதான் வந்து நம்மளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இல்லை, அப்படி யார் இயக்குறாங்க? அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, குறிப்பிட்ட ஆட்சியை இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து மிக மோசமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அதிகாரிகள் அதே திமுக ஆட்சியில் நீடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ஆட்சியில் அந்த அதிகாரிகள் மாற்றப்படலை. நீங்கள் எல்லா விடயங்களிலுமே வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிகாரிகள் எல்லா ஆட்சியிலையும் அவங்க தான் நீக்கம் நிறைஞ்சிருக்காங்க. இருக்கக்கூடிய உயர் பதவிகள் இருக்கிறதெல்லாம் யாரு? இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் போன்ற நீதிபதிகள் எப்படி இவ்வளோ தைரியமா அந்த ஆட்சிக்கு எதிராக பேச முடியுது? ஒரு முறைக்கு இல்லை, 10 முறை பேசுறாங்க. அவங்களுக்கு எதிராக இவங்க போராட்டம் தானே செய்யறாங்க. என்ன போராட்டம் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க? என்ன வெற்றி எடுத்திருக்கீங்க? இப்போ நீங்க மறுபடியும் தீர்ப்பு என்ன வந்திருக்கு கடைசியா? இல்ல, அந்த போராட்டம் இருக்குல்ல, இல்ல ஒரு போராட்டம் என்பது அது வந்து ஒரு கண் துடைப்பா பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமா ஏதாவது வழி நீங்க இந்த அரசு நினைத்திருந்தால், சண்டை போடுற மாதிரி இந்த அரசு நினைத்திருந்தால் இந்து சமய அறநிலையத்துறையில் பல மாற்றங்களை சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தியிருக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். நீங்க வந்து எப்படி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சொன்ன அந்த தேவ பாஷையான சமஸ்கிருதத்தை நீங்க ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் குடமுழுக்கின் போதெல்லாம் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று போராட வேண்டிய நிலை எங்க இருந்து வருது எங்களுக்கு? சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் வந்து அமைச்சர்களாக இருக்கும்போது என்ன அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த 5 ஆண்டுகள்ல இந்துத்துவ அரசியலுக்கு துணையாக தான் நின்றுருக்காங்க. எல்லா ஆலய குடமுழுக்கு விவகாரங்களிலும் சேகர்பாபுடைய நிலைப்பாடு என்ன? ஒவ்வொரு முறையும் பழனியில் குடமுழுக்கு நடத்தணுமா, நீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடத்தணுமா, நீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. எல்லாவற்றிற்கும் நாங்கள் நீதிமன்றம் அணுக வேண்டிய நிலை எங்கேருந்து உருவாகுது? ஏங்க நீங்கள் வந்து இந்து மதமே எதிரானதுன்னு ஒரு கோரிக்கை கொண்டு தான் நீங்கள் வந்து இந்த கட்சியை தொடங்கப்பட்டது. திமுகவின் அரசியலே வந்து இந்துத்துவ எதிர்ப்பு தான், சமஸ்கிருத எதிர்ப்பு பேசி தான் திமுக வளர்ந்தது. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதத்தில் தான் போத முடியும் என்கிற நிலை எப்படி யார் உருவாக்குறது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏன் உங்களால் ஒரு கொள்கை முடிவு எடுத்து ஒயின் ஷாப்புக்கெல்லாம் கொள்கை முடிவு எடுக்க முடியுது இல்லை? ஒயின் ஷாப் வந்து அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் போனால் அது அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அரசின் கொள்கை முடிவு அறிவித்து இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும், தமிழை சார்ந்தவர்கள் தான் நீங்கள் வந்து அர்ச்சகர்களாக நியமிக்கப்படணும்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம் கொண்டு வந்ததா சொல்றீங்க. இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வந்து அனைத்து சாதிகளை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்கள் ஆகியிருக்காங்க? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இந்த 2026 தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஓரிரு நாளில் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறோம், எங்களோடு எந்தெந்த அமைப்புகள் கூட்டணியில் இடம்பெறுகிறது என்பது குறித்து விரிவாக வெளிப்படையாக அறிவிக்க இருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தில் சில வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக காத்திருக்கிறோம். அதாவது சின்னம் பெறுவது போன்ற சில விடயங்களுக்காக காத்திருக்கிறோம். அது முழுமையாக வந்த உடனே தலைவரே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடுவார். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலை மிக தீவிரமாக எதிர்கொள்ள தயாரா இருக்குது. யாரு, திமுகவையா அதிமுகவை? அது திமுகவா அதிமுக என்பதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லைங்க. யாரையும் எதிர்க்கணும்ன்றதுக்காக நாங்கள் வரல. எங்களுடைய நோக்கம் எங்கள் கொள்கையை எங்கள் கோரிக்கையை முதன்மைப்படுத்தி நாங்கள் எந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோமோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த தேர்தலை எதிர்கொள்ள போறோம். மக்கள் அதை தீர்மானிப்பாங்க. யார் இதுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை மக்கள் தீர்மானிச்சுப்பாங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.